பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சர்வ சிருஷ்டிக்கும் அதிகாரமுடைய இயேசுவின் நாமத்தினால் இங்கு வருகை தந்திருக்கும் ஊழியர்களுக்கும், எங்கள் அழைப்பை இணங்கி வந்திருக்கும் எங்கள் அன்பு பெற்றோர்களுக்கும், இயேசுவுக்காக அடுத்த தலைமுறையாய் எழும்ப போகும் எங்கள் இளம் சுடர்களுக்கும், எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கும், எங்கள் நெகேமியா வேத பள்ளி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போது நம்முடைய போதகர் வந்து நமக்காக ஜெபித்து இந்த கூட்டத்தை துவங்குவார். பிரைஸ் தி லார்ட். துதித்து பாடிட பாத்திரமே, ஒரு பாட்டு பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவர் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவர் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயம சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாமல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாமல்லேலூயா துதி சாத்திடுவோம். கடந்த நாட்களில் கல்வடிப்போம், கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கல்வடிப்போம், கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருபையும் ஈந்ததான் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, யாருள்ளமே மிக பொங்கிடுதேனா. அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலோ, ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ, அக்கினி ஓடாய் நடந்தாலோ, ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலோ, ஜெயம் நமக்கீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதேனா. அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்தவனார்பின் யாத்திரையே, இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்தவனார்பின் யாத்திரையே, இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலோ நான் வருகையிலோ, புகலிடமான சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே,
நன்றியால் உள்ளமே மிக போடுதே அல்லேலூயா துதி சாத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வருவேன்றேனா அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வருவேன்றேனா அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் விரைந்து நெருங்கி சோதரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாமல் வேலுயா துதி சாத்திடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாமல் வேலுயா துதி சாத்திடுவோம் அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியால் உள்ளமே பொங்கிடுதே அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே அல்லேலூயா துதி சாத்திடுவோம். எல்லாரும் கண்களும் மூடி இந்த மாலை நேரத்தில் இந்த நெகேமியா பைபிள் ஸ்கூல் மூலம் பிள்ளைகள் செய்ய போகிற நிகழ்ச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எதையாகிலும் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த மாலை இருக்கணும். We should learn something from this program. ஏதோ வந்து போனோம். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. பிள்ளைகளுக்கு நாங்கள் சொன்னேன், சாட்சி சொல்கிற பிள்ளைங்களுக்கு, பாடுற பிள்ளைங்க, வாசி. திஸ் இஸ் a place is not a seeing providing our present, what I say, performance. The stage is not a performance place. ஃபுல் பீட்டை நீங்கள் ஒரு நாள் அப்படி பார்க்கவே கூடாது. நம்முடைய பர்ஃபார்மன்ஸை காட்டக்கூடிய ஒரு இடம் இது இல்லை. while we are singing or we are playing instrument, whatever we are doing, we should feel the God's presence. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ப்ரெசன்டேஷனோ ஆவிக்குரிய காரியங்களில் நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் கிடையாது. we are nothing before the Lord. ஒரு ஆமென் சொல்லணும். சொல்லும் போதெல்லாம் ஆமென் அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் கர்த்தர் யூனிக்காக தான் படைச்சிருக்கிறார். ஒருத்தருக்கு இருக்கிற கிருபை இன்னொருத்தருக்கு இல்லை. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார்னா, God has given at least one talent. பைபிள் அப்படி தான் இருக்குது. ஆகையினால் எல்லா பிள்ளைகளும் நமக்கு இம்பார்ட்டண்ட். எல்லா பிள்ளைகளும் தேவன் கிருபையில் தந்திருக்கிறார். அந்த கிருபைகளை பிள்ளைங்க வெளிப்படுத்தும் போது தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஃபீல் பண்ணணும். ஆமென். அதனால் பிள்ளைங்களுக்கு கர்த்தர் இது வெரி ஃபஸ்ட்டு டைம் we are going to do like this. இதுக்கப்புறமா அநேக காரியங்கள் பிள்ளைங்க செய்யணும். நம்மளே செஞ்சிட்ருக்கிறதில்ல. பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து அவங்கள கர்த்தர் யூஸ் பண்ணணும். அதுதான் நம்முடைய வாஞ்சை. பிள்ளைகளும் ஸ்டேஜை பார்க்கும்போது நான் முன்னதாக ஒன்று ரெண்டு காரியம் சொல்லிடுறேன். பிள்ளைங்கள் ஸ்டேஜ் காரியங்கள் வரும்போது மற்ற இடங்களை போல் நம்ம இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு கிடைச்சக்கூடிய பெரிய பாக்கியம். இதை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம நிற்கிறோன்னு சொன்னால் கர்த்தர் பக்கத்தில் வந்து நிற்கணும். ஆமென் அல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு பாடுறோன்னா கர்த்தர் நம்ம கூட நிற்கன்னு பாடணும். நம்ம ஒரு பாட்டை பாடும்போதோ வாசிக்கும் போதோ
ஒரு அளவில்லாத தெய்வ சமூகத்தை வந்து அனுபவிக்கணும். அவங்க சொல்லணும், இன்னும் ஒரு தடவை இந்த பாட்டை பாடுங்க, நாங்கள் தெய்வ சமூகத்தை அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. அதனால் பிள்ளைங்களை கத்தர் எடுத்து பயன்படுத்தட்டும். நம்முடைய பிள்ளைங்க நம்ம என்கரேஜ் பண்ணணும். அவங்கள இன்னும் அநேக வருகிற நாட்களில் பிள்ளைகளை கத்தர் எல்லா ஃபீல்டுலேயும் கத்தர் எடுத்து அவர்களை பயன்படுத்த வேண்டும். அவர் உள்ள கத்தர் எங்கெங்கே வச்சுருக்கிறாரோ அந்தந்த ஃபீல்டில் எடுத்து என்ன பண்ணணும், கத்தர் அவர்களை பயன்படுத்தணும். இந்த மாலை வேலைக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கத்தர் எனக்கு கிருபை தந்து தேவன் கொண்டு வந்தார். எல்லோரும் கண்கால மூடி ஒரு நிமிஷம் நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என்ன ஜெபம் பண்ணுறது தெரியுமா? இந்த மாலை வேளையில் பிள்ளைங்க செய்து காட்டப்போகிற எல்லா காரியங்களும் தனிப்பட்ட விதத்தில் நான் அப்படி தான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இதில் காணப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏதாவது சம்திங் ஐ ஷுட் லேர்ன். அல்லேலூயா. அந்த ப்ரோக்ராம் மூலமாக தம்பி கண்ணு விடுங்க, நம்ம ஏழை கண்ணு விடுங்க. சுருக்கமாக நாங்கள் ஊழியர்கள் தாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஒரு நிமிஷம் கண்களும் மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாலை நேரம் வந்தது எக்ஸலண்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த வார்த்தை இல்லை, பிரயோஜனமாக இருந்தது சொல்லணும். ஆமென். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏதோ ஒரு விதத்தில் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சாக இருந்தது. எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் நடந்ததான இந்த சிறிய பைபிள் ஸ்கூல் மூலம் ஆண்டவர் 10-15 பிள்ளைகளை ஆண்டவரை ட்ரெயின் பண்ணும்படியாக கத்தர் கொடுத்ததான கிருபைகளுக்காக நன்றி. அதனுடைய நிறைவு ஆண்டவரே, இந்த விழாவிற்கு கூட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே சில காரியங்களை மத்தியிலே செய்ய போகிறாங்க. எல்லாவற்றின் மூலம், பாடல் மூலம், வர்ஷிப் மூலம், சாட்சியின் மூலம், பிள்ளைங்க செய்ய போகிற இந்த காலேஜ் சபத்தின் மூலம் உடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய பார்வைக்கு விலையேற பெற்றவர்கள். நாங்கள் மனுஷர்கள், நாங்கள் வித்தியாசமாய் பார்ப்போம். ஆனால் நீரோ எல்லாரையும் ஒன்று போல பார்க்கிற தேவன். ஒவ்வொரு பிள்ளைகள் மூலம் இந்த மாலை நேரம் எங்கள் உள்ளம் சொல்லணும், நான் வந்தது எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது ஆண்டவரே, பிரயோஜனமாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாலை நேரத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வர வேண்டிய பேரண்ட்ஸ் ஆண்டவரே, வர வேண்டிய யூத் பிள்ளைங்க அழைக்கப்பட்டு எல்லாரும் கலந்து கொள்ள எல்லாரையும் கத்தை துரிதப்படுத்தி கொண்டு வரும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கத்துடைய நாமும் இந்த மாலை வேளையில் இந்த சபையில் இந்த பிள்ளைகள் மூலம் விசேஷமாய், இந்த வாலிப பிள்ளைகள் மூலமாய் உடைய திருநாமம் மகிமைப்படும்படி இந்த மாலை நேரத்தை நாங்கள் உமக்கே அர்ப்பணிக்கிறோம். கத்தர் எழுந்தருளுவீராக, கத்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. Praise the Lord. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். பரலோகமது சொந்தக்காரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமது
புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர் ஏந்தினீர் என்னேசுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர் ஏந்தினீர் என்னேசுவே. எட்டாத உயரத்து தகுதியில்லா இடங்களில் உயர்த்தி நீர் ஸ்தாபித்தீர் இயேசுவே. எட்டாத உயரத்து தகுதியில்லா இடங்களில் உயர்த்தி நீர் ஸ்தாபித்தீர் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் அழைத்தது பிரசன்னமே இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் அழைத்தது பிரசன்னமே
அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் வாழ்க்கை இழந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இங்கே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஏசப்பா அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஏசப்பா எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா நாங்கள் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் எங்களை கைவிடாமல் கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொண்ட தயவுக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா நன்றி அப்பா. எத்தனையோ தடவை எங்கள் உயிர்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள போனாலும் நினச்ச போதெல்லாம் கர்த்தர் நீங்கள் எங்களோட இருந்து நீ மட்டும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொண்டு தயவுக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா எங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி இன்னைக்கு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ண கர்த்தர் கிருபை செய்கிறீரே சுவாமி. எங்கள் எல்லாரும் கர்த்தர் நீங்கள் கூட்டி வந்தீரே சுவாமி. உமக்காக ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்கிறீரே சுவாமி. ஏசப்பா எங்களை அவ்வளவாய் கர்த்தர் நீங்கள் நேசிக்கிறீரே சுவாமி. அதுக்காக நன்றி சுவாமி. ஆனால் ஒரு தடவை மறுபடியும் அந்த நன்றி செலுத்துவேன். நன்றியுள்ள இருதயத்தோட எத்தனையோ பேர் வாழ்க்கையை இழந்திருக்கும் போது கர்த்தர் நம்ம எல்லாரையுமே கூட்டி சேர்த்துருக்கிறாரு. எங்கள் பேரண்ட்ஸ் கூட யூத்தாக இருந்து இங்கே வந்திருப்பீங்க. கர்த்தர் உங்கள் கூட யூத்தான இருக்க நேரத்தில் கர்த்தர் பேசியிருப்பார். அதெல்லாம் கர்த்தர் நீங்கள் எல்லாத்தையும் செய்து கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இன்னும் ஒரு தடவை அந்த பாட்டை நம்ம மறுபடியும் பாட போகிறோம். எல்லாம் அவங்களோட இருதயத்தில் கையை வைத்து கர்த்தருக்கு நம்ம மறுபடியும் நன்றி சொல்ல போகிறோம். நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். அப்படியே நம்ம சோத்திரம் மட்டும் சொல்லிட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரம். ஏசப்பா எங்க மத்தியில வாங்க, ஏசப்பா எங்க மத்தியில நீங்க இறங்கி வாங்க, ஏசப்பா எங்க ஒவ்வொரு நீங்க இறங்கி வாங்க, ஏசப்பா எங்க மத்தியில இறங்கி வாங்க, ஏசப்பா எங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் நீங்க இறங்கி வாங்க. ஏசப்பா ஏசப்பா நாங்க எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் ஏசப்பா சோதரிக்கிறோம். ஏசப்பா ஏசப்பா நீங்க தயவா எங்களை இது கூட்டி வந்த கிருபைகளுக்காக ஏசப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா நாங்க இதுக்கு பாத்திரவா நல்ல ஏசப்பா, நாங்க இதுக்கு பாத்திரவா நல்ல ஏசப்பா. ஏசப்பா எங்களை எடுத்து பயன்படுத்துகிறோம். ஏசப்பா நீங்க ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துங்க. ஏசப்பா நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிள்ளைகள் ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துங்க. ஏசப்பா ஒவ்வொருத்தர் மேல இறங்கி வாங்க. ஏசப்பா எங்க மத்தியில நீங்க இறங்கி வாங்க. ஏசப்பா எங்க மத்தியில நீங்க இறங்கி வாங்க. ஏசப்பா இந்த நேரத்துல நீங்க இறங்கி வாங்க. ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு மேலையும் நீங்க வாங்க. ஏசப்பா நீங்களே வாங்க தகப்பனே, வாங்க தகப்பனே. ஏசப்பா சூத்திரம் சூத்திரம். ஆமென், 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 ஆமென். பாழானது வயநிலமாகுமே, வனாந்திரம் வயல்வெளியானதே. பாழானது பயனிலமாகுமே,
இதே போல் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கில் தான் கர்த்தர் என்ன தொட்டார். 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஆகஸ்ட் 15 யூத் மீட்டிங்க்கு முன்னாடி வாழ்க்கையில் தப்பான ஒரு முடிவு எடுத்து எல்லாமே ரெடியாக வச்சுருந்தேன். சப்பா இதோட நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு நான் ப்ரே பண்ணேன். என்னால் இதுக்கு மேலே முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் அன்றைக்கி நான் அந்த 2 மணிக்கு ஏஞ்சி அந்த விஷயங்கள் செய்யலாம்னு நினைக்கும் போது கர்த்தர் என்னோட உயிரை பாதுகாத்தார். எனக்காக என்னோட தாயாரை எழுப்பி அந்த விஷயங்களை அகற்ற வைத்தார். அன்றைக்கி நான் அந்த முடிவை செஞ்சுருந்தேன்னா கர்த்தர் என்னோட இந்த 6 வருஷத்தில் எனக்காக கர்த்தர் அமேசிங்காக வச்ச திட்டத்தை என்னால் பார்த்துருக்க முடியாது. நான் காலேஜுக்கு போயிருக்க முடியாது, வேலைகள் செய்திருக்க முடியாது. இந்த மாதிரி ராஜாக்களோடு நான் அமர்ந்து வைத்திருக்கிற இந்த நிலைமையை என்னால் பார்க்க முடியாது. நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி முட்டாளான முடிவுகள் எடுத்து இருக்கோம். எசப்பா போதும் எசப்பா, எங்களை விட்டுருங்க எசப்பா, நாங்கள் தப்பு செய்கிறோம் எசப்பா, உமக்கு பாத்திரவான்கள் நாங்கள் கிடையாது சுவாமி. இன்னைக்கு நம்ம உயிரோட கர்த்தர் நம்மளை எல்லாரையும் நிறுத்தியிருக்காரு. எத்தனை பேர் உங்களோட உயிரை மாய்க்கணும்னு நினச்சிருக்கீங்க. இங்கே வந்த எத்தனையோ பேர் அதை மாதிரி நினச்சிருக்கலாம். இன்னுமே அந்த திட்டங்கள் அப்பப்போ உங்கள் மனசில் வந்து போகலாம். எசப்பா எனக்கு வேறு யாரும் வேணாம் சுவாமி, என்னை நேசிக்கிற நீங்கள் மாத்திரம் போகும் சுவாமி. எசப்பா எங்களோட பெற்றோர்கள் ஒரு அளவுக்கு தான் சுவாமி எங்களோட வருவாங்க. நாங்கள் யாருமே இல்லாத நேரத்தில் தனிமையாக இருக்கும் போது கர்த்தர் நீங்கள் எங்கள் கூட முகமுகமாக கர்த்தர் நீங்கள் எங்களோட பேசுகிறீங்கப்பா. எசப்பா நாங்கள் நினைக்காத நேரத்தில் கர்த்தர் எங்களோட நீங்கள் பேசுகிறீங்க சுவாமி. எசப்பா உங்களுக்கு நீங்கள் எங்ககிட்ட பேசக்கூட எங்களுக்கு தகுதி இல்லை சுவாமி. ஆனாலும் கர்த்தர் எங்களோட மனதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் நீங்கள் எங்களோட பேசுகிறீங்க. எத்தனையோ பேர் எங்களோட இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ டைரக்ஷனில் போகும்போது உமக்காக எசப்பா நாங்கள் என்ன எசப்பா செய்தோம், எங்கள் மேலே நீங்கள் ஏன் ஏசப்பா இவ்வளோ அன்பாக இருக்கீங்க, இன்ன வரைக்கும் ஏன் ஏசப்பா எங்களை நடத்திட்டு வரீங்க, எங்கள் மேலே நீங்கள் என்ன நோக்கம் வச்சுருக்கீங்க ஏசப்பா. நம்ம நிறைய தடவை ஏசப்பா கிட்ட இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்றோம். ஆனால் உமக்காக நான் என்ன செய்யணும்னு நம்ம கேட்கலையே. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஏசப்பா நான் உங்களுக்காக என்ன செய்யறது சுவாமி, நீங்கள் எங்களோட பேசுங்க சுவாமி. இந்த யூத் மீட்டிங் இந்த வருஷத்தோட ஒரு துவக்கம் இதுவாக இருக்கணும். கர்த்தர் இந்த வருஷம் நம்ம எல்லாரையும் ஏசப்பா எடுத்து கர்த்தர் அவருக்காக பயன்படுத்தணும். ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஒப்பு கொடுங்க. இப்போ ஏசப்பா என் வாழ்க்கையில் என்ன திட்டங்கள் இருக்கு சுவாமி, ஏசப்பா எங்களை படிப்போ எங்களோட காலேஜோ அதெல்லாம் செகண்டரி ஏசப்பா, உமக்காக நாங்கள் என்ன செய்யணும் சுவாமி. ஏசப்பா எங்கள் மேலே நீங்கள் அவ்வளோ அன்பாக இருந்தால் உங்கள் வருகையை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கப்பா. உங்கள் வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் ஆகணும் சுவாமி. ஏசப்பா நாங்கள் ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும் சுவாமி. உலக ரீதியாக நாங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பரவாயில்ல ஏசப்பா, உங்களுடைய நாங்கள் நீங்கள் எங்களை பார்க்க வரும்போது உங்களுடைய ஆத்துமாக்களோடு நாங்கள் வர கர்த்தர் கிருபை ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருத்தரும் ஏசப்பா எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆத்துமாவை தாங்க சுவாமி, எங்களுக்கு ஒரு ஆத்துமாவை தாங்க சுவாமி. எத்தனை பேர் வாயை திறந்து கேளுங்க ஏசப்பா, எனக்கு ஒரு ஆத்துமாவை தாங்க ஏசப்பா. நாங்கள் சர்ச்சுக்கு கொண்டு வரோம் சுவாமி, நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது சுவாமி. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி, எங்களை பயன்படுத்துங்கப்பா. பிசாசு எங்களை எந்த விதத்திலும் வஞ்சிக்காதபடி கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஏசப்பா எங்களுக்காக நீங்க என்ன தரிசனம் வைத்திருக்கீங்கன்னு தெரியல சுவாமி, அந்த தரிசனத்துல நாங்கள் நடக்க கர்த்தா கிருபை செய்யுங்கப்பா. எங்களை பயன்படுத்துங்க சுவாமி, எங்களுக்கு ஆத்துமாக்களை தாங்க சுவாமி. எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம் ஏசப்பா. நீங்க எங்களை பார்க்க வரும்போது ஒரு ஆத்மாவோடு நான் உங்களை முகமுகமாய் தரிசிக்க கத்த கிருபை செய்யுங்க சுவாமி. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உலகத்துல நாங்க எந்த பொசிஷன்ல இருந்தாலும் பரவாயில்லப்பா, அந்த பொசிஷன் நாங்க எழுதுறாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க வருகையில நாங்க இருக்கணும் சுவாமி. இத்தனை நாங்க எங்களை பாதுகாத்து கொண்டீங்களேப்பா. உறவுகள் மறைந்துமே வாழ்க்கை நகர்கின்றதே, அர்த்தங்கள் எனதுமே பணியாய் உரைகின்றதே. உறவுகள் மறைந்துமே வாழ்க்கை நகர்கின்றதே,
போன வாழ்க்கையில ஏசப்பா உங்களோட முகத்தை பார்த்தா நாங்கள் உயிர் தழுவோம் சுவாமி. ஏசப்பா எங்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்திருக்கிறீங்க சுவாமி. ஏசப்பா எங்களுக்காக ஏசப்பா நீங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கீங்க. எங்களை மீட்டு கொண்டு இருக்கீங்க சுவாமி. அதுக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா எங்களுக்கு எங்கள் எல்லாரையும் கத்த நீங்கள் கொண்டு வந்த தயவுக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா மீதியா இருக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும், எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்க. வானவில்லை அழகாய் படைத்தார். இது ஒரு டிபிஎஸ் பாட்டு தான், ஆனால் அதில் அவ்வளோ அர்த்தங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். நம்மளை மீட்டு கொண்ட தேவனை ஏசப்பா நம்ம ஆராதிச்சு இதோட இந்த ஆராதனை நம்ம முடிக்கலாம். வானவில்லை அழகாய் படைத்தாரே, விண்மீன்கள் அழகாய் படைத்தாரே, வெள்ளி வெள்ளி மேகங்களை படைத்தாரே, வானில் பறவைகள் படைத்தாரே. வானவில்லை அழகாய் படைத்திட்டவர் எனக்காய் மரித்தாரே. வானவில்லை அழகாய் படைத்திட்டவர் எனக்காய் மரித்தாரே. அந்த சிலுவை மரத்திலே மீட்டாரே. அவரின் இரத்தத்தாலே நேசிக்கிறாரே. இயேசு உன்னைத்தானே மீட்டாரே. அவரின் இரத்தத்தாலே நேசிக்கிறாரே. இயேசு உன்னைத்தானே. வானவில்லை அழகாய் படைத்தாரே, விண்மீன்கள் அழகாய் படைத்தாரே, வெள்ளி வெள்ளி மேகங்களை படைத்தாரே, வானில் பறவைகள் படைத்தாரே. வானவில்லை அழகாய் படைத்திட்டவர் எனக்காய் மரித்தாரே. வானவில்லை அழகாய் படைத்திட்டவர் எனக்காய் மரித்தாரே. அந்த சிலுவையின் மரத்தினிலே மீட்டாரே. அவரின் இரத்தத்தாலே நேசிக்கிறாரே. இயேசு உன்னைத்தானே மீட்டாரே. அவரின் இரத்தத்தாலே நேசிக்கிறாரே. இயேசு கர்த்தர் நம்மளை அழகா மீட்டு கொண்ட இந்த வருஷத்துல இருந்து கர்த்தருக்காக நம்ம எழுப்பி பிரகாசிக்கலாம். கர்த்தர் நமக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா கொடுத்துருப்பாரு. இதை நீ செய்ய உங்ககிட்ட ரொம்ப நாளாக பேசி கொண்டு இருப்பாரு. இதை நீங்கள் கர்த்தரோடைய சித்தம் இருந்து ப்ரே பண்ணி அதை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் அதை வாழ்க்கை பண்ணுவார். எங்களை யூஸ் பண்ணுற ஏசப்பா உங்களையும் ஒரு நாள் யூஸ் பண்ணுவார். அதுக்காக கர்த்தர் நம்ம எல்லாரையும் அவங்க வருகையில் எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நம்ம பேரில் இருக்கிற ஒவ்வொரு நம்மளோட பேரில் இருக்க ஒவ்வொரு கர்த்தர் சித்தம் வைத்திருக்க அந்த சித்தத்தில் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யணும். மீதியாக இருக்க எல்லா ப்ரோக்ராமும் கர்த்தர் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர் என் துதிகளை சொல்லி வருவார்கள். நம்ம ஏசப்பாவை துதித்தது எத்தனை மேன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் கர்த்தருக்கு எவ்வளோ நம்ம மகிமையை செலுத்தணும். இந்த ஆராதனை பிரயோஜனமாக இருக்கவங்க எல்லாம் ஒரு அலேலியா சொல்லலாமா? அலேலியா மறுபடியும் சவுண்டாக சொல்லலாமா? இப்போ நம்ம அடுத்த செஷனுக்கு போகிறோம். நம் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகள் எத்தனை, ஆம் அவை அனைத்தும் அதிசயமானது.
அதுவும் இந்த காலத்தில் வாலிப பருவம் என்பது மிகவும் சவாலான ஒன்று. இந்த சவாலான எங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மையும் அவர் நடத்தின நடத்தையும் விதத்தையும் சாட்சிகளாக இப்போ நம்ம கேட்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடிமையும் ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு அதுக்கு கோடி கோடியான நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை மட்டுமே. நான் என்ன சாட்சி சொல்லணும்னு வந்தனோ அதுதான் கர்த்தர் அழகாக வர்ஷிப் டைமில் பேசினாங்க. நிறைய காரியம் பைபிள் ஸ்கூல் மூலியமாகவும் சரி, யூத் மீட்டிங் மூலியமாகவும் சரி, நிறைய காரியத்துலேருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாங்க. அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை வந்து நான் சாட்சியாக சொல்கிறேன். லாஸ்ட் 2 இயர்ஸாக கரெக்டாக தெரியல, பட் 1.5 இயர்ஸாக வந்து பைபிள் ஸ்கூல் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த பைபிள் ஸ்கூல் மூலிமா வந்து நிறைய விஷயத்தில் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாங்க. அப்படி ஒரு டைம் வந்து பைபிள் ஸ்கூல் போகிறதுக்கு முந்தின நாள், அன்றைக்கி மார்னிங், ஓகேங்களா, அன்றைக்கி மார்னிங்லேருந்து அதுலேருந்து ஒரு 1 வீக்லேருந்து 1 மந்த்க்குள்ளேயே முன்னாடி எனக்கும் எங்கள் டாடிக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன் த சென்ஸ் ரொம்பவே சரி பேசாமல் கிட்டத்தட்ட ஒரே வீட்டில் தான் இருப்போம். 1.5 மாதம் கிட்டவே வரைக்கும் பேசிக்கவே மாட்டோம். அவர் ஹாலுக்கு வந்தாருன்னா நான் பெட்ரூமுக்கு போயிடுவேன், அவர் பெட்ரூமில் இருந்தாருன்னா நான் ஹாலுக்கு வந்துடுவேன். இப்படியே தான் ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் என் பிரச்சனை இல்லை, நிறைய காரியம் வந்து என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம இருக்கக்கூடாது, வாழவே கூடாது அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்கிற சாட்சியே எங்கள் அம்மாவுக்கு வந்து புதுசாக தான் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய விஷயம் அவங்களுக்கே தெரியாது. நான் கிட்டத்தட்ட 3 தடவை சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். சாலிடாக 3 டைம்ஸ் நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதில் என் டைஜஸ்டிவ் சிஸ்டமே ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் அன்றைக்கி சண்டே வந்து பைபிள் ஸ்டடிக்கு நான் வரணும், ஆனால் எனக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. மறுநாள் நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம காலேஜ் போகும்போது பஸ்லேருந்து விழுந்துடணும். இதான் என் மைண்ட், இதான் என் ஒரே ஒரு சிந்தனை. எனக்கு இது மட்டுமே தான். நிறைய டைம் பஸ்லேருந்து கீழே விழுந்துடணும், இல்லை வாஷ்ரூம் போகணுன்னா, இல்லை பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் டெட்டால் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து குடிச்சிடணும், நம்ம வாழவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் நான் இருந்தேன். ஸோ அன்றைக்கி சாயந்தரம் வந்து பைபிள் ஸ்கூல் போகிறதுக்கு எனக்கு எண்ணமே கிடையாது, நான் போகவே மாட்டேன்ட்டேன். அம்மா என்னவோ இல்லை நீ போ, இல்லை ஸ்வீட்டாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அப்படின்ட்டு என்னை பயமூற்றி அமுச்சுட்டாங்க. ஓகே, நான் வந்துட்டேன். அன்றைக்கி ரெகுலராக பைபிள் ஸ்கூல் நடக்காமல் கொஞ்சம் பேர் தான் வந்ததுனால ஒரு குறிப்பு சொல்லி நீங்களாவே ஜெபிங்க அப்படின்ட்டு வந்து நடத்துனாங்க. நான் அப்போ கூட ஏதோ ஓகே ஃபைன் முடிச்சோன்னே நம்ம போய் எப்படி இருந்தாலும் நாளைக்கு நம்ம செத்துட்டு தான் போகிறோம், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ட்டு நான் அப்படி தான் உட்காந்துட்டு இருந்தேன். குறிப்பு எல்லோரும் ஒருத்தவங்களாம் சொல்லும் போது என்கிட்ட அது வரைக்குமே எதுவுமே எனக்கு மாற்றம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் நார்மலாகவே இருந்தேன், நாளைக்கு நம்ம போய் செத்துடணும் அப்படின்ற ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் எனக்கு. அப்போது திடீர்னு ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போக போகிறோம். அப்போ கரெக்டாக ஒரு வார்த்தை கர்த்தர் எனக்கு பேசினார். நார்மலாகவே எதுவுமே வந்து எனக்குன்னு என்னை கூப்பிட்டு அப்படின்லாம் யாருமே பேசலை. நார்மலாகவே இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு சாகணும்னு வந்திருக்கீங்க. நாளைக்குன்றதை விட நீங்கள் வந்து உங்கள் உயிரை வந்து மாய்த்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகவும் சித்தத்துக்காகவும் கர்த்தர் ஒன்று இங்கே வச்சுருக்காரு அப்படின்னு வந்து எனக்கு வந்து அக்கா வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. என்கிட்ட இல்லை, நார்மலாக பேசினாங்க. 2 வருஷமாக அந்த சூசைடு நாவி ரொம்பவே போராடிட்டு இருந்துச்சு. எனக்கு நைட்டில் என்னால் தூங்க முடியாது, எல்லோரும் தூங்கிடுவாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணி செத்துடணும், எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு எதுவுமே வேண்டான்ற மைண்ட் செட்டில் மட்டும்தான் நான் இருந்தேன். நான் 2 வருஷம் போராடின ஆவி கர்த்தர் எனக்கு கிருபையாக அன்றைய தினத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாங்க. இன்னும் வரைக்குமே நான் சாவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாலுமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும், இல்லை கர்த்தர் நம்மளுக்கு ஏதோ ஒரு நோக்க சித்தம் வச்சுருக்காங்க, நான் இருக்கணும் அப்படின்ட்டு தோணும். இது வந்து பைபிள் ஸ்கூல்லேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு யூத் மீட்டிங்கில் எல்லாரோட லைஃப்பில் எல்லாரோட யூத்லேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான், நானும் ஒரு தவறான வழியில் போய் மாட்டி சிக்கி கொண்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக நான் அந்த ஒரு பாவத்தில் தான் நான் வந்து இருந்தேன். ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்.
அது வந்து எப்படி என்னை ஆக்கி விட்டுருச்சுன்னா, கத்தருக்கும் எனக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ், ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ். ஆராதனைக்கு வருவேன், நாமலாம் இருப்பேன் போவேன். கத்தர் என் கூட அதிகமாக பேசுவார். அது வர்ஷிப்லேயும் சரி, மெசேஜ்லேயும் சரி, என்கிட்ட போராடுவார். இது உனக்கு சித்தம் இல்லை, உனக்கு இது சித்தம் இல்லை, உனக்கு சித்தம் இல்லை அப்படின்னு தான் கத்தர் என்கிட்ட ஒரு நாளும் பேசுவார். நானே சொல்லிப்பேன், ஏசப்பா இது உங்கள் சித்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் சித்தமாக நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு தான் எனக்கும் ஏசப்பாக்கு கான்வர்சேஷன் இப்படி தான் இருக்குமே. எனக்கு நல்லாவே தெரியுது கத்தர் சித்தம் இல்லை அப்படின்ட்டு. அப்போது என்ன ஆயிடுச்சு, 2024 டிசம்பர் மந்த் லாஸ்ட் யூத் மீட்டிங் நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கு. என்கிட்ட வர்ஷிப் நடத்தினே இருக்காங்க. வர்ஷிப்பில் லாஸ்ட் எண்டிங் ப்ரேயர் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்கிறாங்க, நீ வந்து ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடுன்னு இது தான் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் ஒப்பு கொடுக்குற மாதிரி ஐடியாவே இல்லை. நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, நான் இப்படியே தான் இருப்பேன், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேனே. கர்த்தர் கண்டினியூஸாக விடவே இல்லை. ஒப்புக்கொடு 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 அப்படின்னு இருந்தாங்க. ஒரு ட்ரிக்கு மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம், நம்மளால் அதுலேருந்து வெளியவே வரவே முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, கர்த்தர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. உங்களுக்கே அது நல்லா தெரியும். அது என்னை விட்டுட்டு போகும்படி எனக்கு செய்யுங்க அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் வந்து ஒப்பு கொடுத்தேன். அண்ணா வந்து இதே தான் சொன்னாங்க, இந்த வார்த்தையை நீ சொல்லு, இந்த வார்த்தையை நீ சொல்லு, உன் வாயை திறந்து நீ சொல்லு சொல்லு சொல்லுன்னு எனக்கு பலிபீடத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. நான் சொல்லவே இல்லை. லாஸ்ட் எண்டிங் வரைக்குமே, எண்டிங்னா ஒரு 10 minutes முன்னாடி வரைக்குமே இதே தான் சொல்லிட்டே இருக்காங்க. நான் எதுவுமே நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில, என்னை அறியாமல் நான் ரொம்ப அழுதேன். நான் உடஞ்சி போய் அழுது இந்த வார்த்தையை நான் சொன்னேன். டிசம்பர் 20 அந்த மாதிரி வந்து லாஸ்ட் யூத் மீட்டிங் நடந்துச்சு. 25th எனக்கு அந்த பாவமான வழியிலேருந்து கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய விடுதலை எனக்கு கொடுத்தாங்க. அதிலிருந்து இது வரைக்குமே கர்த்தர் தான் என் மனவாளன் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இது வந்து யூத் மீட்டிங் மூலியமாக நடந்தது. லாஸ்ட் 2 வருஷம் 1 year பாஸ்ட் இயரில் வந்து ரொம்ப பலவீனம் அனுபவிச்சேன். நானும் ரொம்ப ரொம்ப பலவீனம் எப்படி வரும்னா, நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி நைட் நான் முழிச்சுன்னு இருப்பேன். இதான் என் பலவீனம். என் பர்த்டேக்கெலாம் நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். எல்லோரும் தூங்குவாங்க, என்னால் போய் தூங்கவே முடியாது. நான் விடிய ஹாலில் சோஃபாவில் மட்டும்தான் உட்காந்துட்டே இருப்பேன். என்னால் போய் அம்மாவையும் எழுப்ப முடியாது, பாட்டியும் எழுப்ப முடியாது, என்னால் யாராலுமே எழுப்பவே முடியாது. எழுந்தால் நம்ம கூட உட்காந்து அவங்களும் அழுவாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு சோஃபாவில் உட்காந்தபடியே ரொம்ப அழுதுகிட்டே தான் நான் இருப்பேன். ஏன் ஏசப்பா ஏன் இப்படி இருக்குது? நாளைக்கு நான் வந்து 6:30க்கு நான் கிளம்பி காலேஜ்க்கு நான் போவேன். ஆனால் நான் பெட்டில் போய் தூங்குகிற டைம் வந்து 5 o'clock தான் இருக்கும். ஸோ பிட்வீன் எனக்கு 1.5 hours தான் நான் தூக்கமே தூங்குவேன். ரொம்ப ஏகப்பட்ட பலவீனங்கள் எனக்கு வந்தது. ஆனாலும் கர்த்தர் எனக்கு அதிலிருந்து பரிபூர்ண சுகத்தை எனக்கு கொடுத்தாங்க. அதற்காக கர்த்தருக்கு கோடியான நன்றி. கர்த்தர் இம்மட்டும் என்னை அழகாக ரொம்ப அழகாக என்னை நடத்துகிறாங்க. எனக்கு வந்து உலக பிரமாரமான தகப்பனோட அன்பு கிடைக்காம இருந்தாலும் கர்த்தரோட அன்பு என்னை அவ்வளோவாய் தாங்கினது. நான் என் தம்பியை ரொம்ப நேசிப்பேன். அவனை என் தம்பின்னு சொல்கிறத விட என் புள்ளன்னு தான் நான் அதிகமாக சொல்லுவேன். ஆனால் அவனும் என்னை நிறைய ஹர்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் நடத்தும் போது கர்த்தர் மட்டும்தான் என்னை தாங்குவாங்க. கர்த்தர் மட்டும்தான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவரோட சுத்த கிருபை மட்டுமே. நான் படிக்கிற கோர்ஸ் கூட எனக்கு தகுதியே கிடையாது. 6 months once 80,000 நான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 1,60,000 நான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரே ஒரு வாட்டி கூட நான் ஃபீ டிஃபால்டர்ஸ் லிஸ்ட்டில் நின்னதே கிடையாது. என் காலேஜில் என் கிளாஸில் என் டிபார்ட்மெண்ட்டில் 107 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபீஸ் பே பண்ணி 80,000 ரூபாய் கட்டுறதே நானாக மட்டும்தான் இருப்பேன். கர்த்தர் அந்த தேவை அவ்வளோ அழகாக எனக்கு சந்தித்து கொடுத்தாங்க. இப்போது கோர்ஸ் இன்னும் ஒரு 1 yearல கர்த்தர் எனக்கு முடிக்க போகிறாங்க. லாஸ்ட் டேர்ம் ஃபீஸ் 80,000 ரூபாய் மட்டும்தான் இருக்குது. எல்லாத்தையுமே கர்த்தர் எனக்கு அழகாய் நேர்த்தியாக எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இந்த ஒரு 2 மாதமாகவே அதினதின் காலத்தில் உனக்கு நேர்த்தியாய் செய்வேன்னு எனக்கு வாக்குத்தத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வசனம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. அதன்படியே என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துமே கர்த்தர் எனக்கு அவ்வளோ அழகாய் செஞ்சு கொடுத்தாங்க. அதற்காக கர்த்தருக்கு கோடியான நன்றி. கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். ஆமென்.
கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் இந்த இடத்துல என்னை சாட்சியாக நிறுத்ததுக்காக நான் அதிகமாக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். பைபிள் கிளாஸ் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ், அந்த 2 இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக வர முடியலனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்தேன். என்னோடு கூட நிறைய ஏசப்பா பேசினார். நிறைய கொஸ்டின் மார்க்கோடு தான் நான் வருவேன் அந்த பைபிள் கிளாஸுக்கு. ஏன் ஏசப்பா இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய கொஸ்டின் மார்க்கோடு தான் நான் வந்திருக்கேன். அந்த கொஸ்டின் மார்க் எல்லாமே வந்து ஏசப்பா வந்து எனக்கு நிறைய ஆன்சர் கொடுத்துருக்காரு. என்னோடு கூட நிறைய இடைப்பட்ட நாட்களும் உண்டு. அந்த நாட்களில் அதிகமாகவும் பேசியிருக்காரு. அவர்கிட்ட உங்களுக்காக நான் எதனா ஒரு ஊழியம் செய்யணும் ஏசப்பா அப்படின்னு நான் கேட்டபோது, நான் ஒரே ஒரு வசனத்தை வச்சு என் கூட நீங்கள் இதை உறுதிப்படுத்துங்க அப்படின்றப்போ நான் கேட்டப்போ என்கிட்ட ஏசப்பா வந்து அந்த 3 டைமும் அந்த ஒரே மாதத்துல எனக்கு கூட வந்து ஏசப்பா அந்த வசனத்தையும் எனக்கு உறுதிப்படுத்தினாங்க. அந்த ஊழியத்தையும் இப்போ எனக்கு தரப்போகிறாங்க. ஏசப்பா அந்த வார்த்தையும் நிறைவேற்றினார். அது மாத்திரம் இல்லை, நான் காலேஜ் முடித்து 1 இயர் நான் வீட்டில் தான் இருந்தேன். நான் ஜாப்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த பீரியட் வந்து அந்த 1 இயர் பீரியட் வந்து ரொம்ப ஹார்டஸ்டான பீரியடு. எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ என்ன பண்ணுற, வீட்டில் தான் இருக்கியா, வேலைக்கு போகலையா, படிக்கலையான்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய கம்பெனிஸ் நான் போய் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து சிலது நான் செலக்ட் ஆவேன், சிலது செலக்ட் ஆக மாட்டேன். செலக்ட் ஆன கம்பெனியில் வந்து எனக்கு ஒரு சமாதானமே இருக்காது, நம்ம போகணுமா அப்படின்னு. ரொம்ப அவர்கிட்ட அழுது நான் ப்ரேயர் பண்ணேன். என் கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஜாப் போயிட்டாங்க ஏசப்பா, ஆனால் நான் மட்டும் போகல, நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்தாது, காத்திரு, தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாக வரும்னு சொன்னார். அந்த வசனத்தின்படியே வந்து ஏசப்பா வந்து 2024 நான் ரொம்ப பயந்தேன். இப்படியே இருந்துருவோண்ணா, நான் வேலைக்கு போக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன். 2024 நியூ இயர் அன்னைக்கு பர்சனலாக எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு. அந்த வார்த்தையின்படி நான் எந்த இடத்துல பயப்படுறனோ நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், ஏசப்பா எனக்கு நீங்கள் வார்த்தையை கொடுத்துருக்கீங்க, நான் யாருக்கும் எதுக்கோ நான் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷத்துலேயே ஏசப்பா வந்து எனக்கு ஒரு ஜாப் கொடுத்தாரு. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அதில் செலக்ட் ஆகும்படியாக கிருபை செஞ்சாங்க. நான் கேட்ட டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு அந்த ஜாபில் கிடச்சிது. இம்மட்டுமா அந்த ஜாபில் வந்து ஏசப்பா என்னை ஸ்டேபிளாக நிறுத்தி வச்சுருக்காங்க. யார் எதுக்குள்ளும் தலை குனிந்து போகாதபடி எல்லார் எதுக்குள்ளும் என் தலையை நிமிர செய்த ஏசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். தேவன் இவர்களை சாட்சியாக நிறுத்தின தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவர்களை போல நாமும் அவருக்காக சாட்சியாக வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கடந்த காலங்களில் நெகேமியா வேதாகம பள்ளியில் நாங்கள் கற்றுக்கொண்ட சில வேத பாடங்களை உங்களுக்கு தொகுப்பாக வழங்குகிறோம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லாஸ்ட் 2 இயர்ஸாக நெகேமியா பைபிள் கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. அதில் ஒரு சில காரியங்கள் இப்போது செமினாராக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். பைபிளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதில் பைபிளில் வந்து 2 பகுதிகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து புதிய ஏற்பாடு, இன்னொன்று பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடில் 39 புத்தகங்கள் இருக்குது. புதிய ஏற்பாடில் 27 புத்தகங்கள் இருக்குது. மொத்தமாக 66 புத்தகங்கள் இருக்குது. இந்த பைபிள் எபிரேயர் மொழியில் தான் மொழி எழுதப்பட்டு ஆவியானவர் 40 பேரை வச்சு எழுதினார். எபிரேயர் மொழியில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் சீக்லோன் பால் ஐயா. தம்முடைய வேதாகமத்தில் மொத்தம் 1189 அதிகாரங்கள் உள்ளது. அதில் 31,1002 வசனங்கள் உள்ளது. ஏறக்குறைய 7,82,000 வார்த்தைகள் உள்ளது. இதில் பெரிய அதிகாரம் சங்கீதம் 119, சிறியது சங்கீதம் 117வது அதிகாரம். பெரிய வசனம் எஸ்தர் 8:9, சிறிய வசனம் யோவான் 11:35. நன்றி. இப்போ பைபிளை பற்றி சுருக்கமாக பார்த்தோம். இப்போ நம்ம நெகேமியா ஸ்கூலோட தரிசனத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் எத்தனை விதைகள் இருக்குது? 4 இல்லைன்னா 5 இருக்கும். அதில் ஒரு விதை விதைச்சா ஒரு ஆப்பிள் மரம் தான் வரும். அந்த விதையின் மூலமாக வரும் மரத்தில் எத்தனை கனி வரும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தாங்க நானும் ஒரு விதை. நான் கிறிஸ்துவுக்காக விதைக்கப்படும் போது அநேகர் கிறிஸ்துவுக்காக எழும்புவார்கள். இதுதான் எங்கள் வேதாகம பள்ளியின் நோக்கம், அதாவது தரிசனம். அன்பான வாலிப பிள்ளையே, நாம் ஏதோ வந்தோம் என்று இல்லாமல் கர்த்தருக்காக எதையாவது செய்ய, பரலோக ராஜ்யத்துக்காக ஆத்துமாக்களை கட்ட வேண்டும். இதுவே நம்முடைய பரிம தரிசனம். எழும்புவோம் இயேசுவுக்காய்.
கட்டுவோம் ஆத்துமாக்களை தேவிய ராஜ்யத்திற்காக விதைக்கப்படுவோம் பரம தரிசனத்திற்காய். எழும்பு எழும்பு சீயோனே, தேவ வல்லமையை தரித்துக்கொள், தூசியை விதறிவிட்டு எழும்பு. இயேசுவுக்காய் வருவாயா, உன்னை அவருக்காக விதைக்கப்படுவாயா, ஆழமாய் வேறற்ற ஆலமரமாய் வளர்ந்து அநேகருக்கு அடைக்கலம் தருவாயா. ஆமேன். வேதாகமத்திலேருந்து ஒரு தலைப்பின் கீழே அநேக பாடங்கள் படித்தோம். அது என்ன தலைப்புனா, இருள் ஆளாத இளம் சூடர்கள். நம்முடைய வேதாகமத்தில் அநேக தங்களுடைய வாழ்க்கையை இருள் ஆளாமல் ஜெயிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் முதலாவது பார்க்க போகிற கேரக்டர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. லூக்கா 2:42 அவருக்கு 12 வயசுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. லூக்கா 3:23 அவருக்கு 30 வயசுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது 12 வயசு வரையும் 30 வயசு வரையும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு உங்களுக்கு தெரியுமா? லூக்கா 2:52 சொல்லுது, இயேசு தம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாராம். ஆனால் இந்த 18 வருஷம் இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தாரு யாருக்கும் தெரியாது. இது இயேசுவின் மறைக்கப்பட்ட காலம். 18 வருஷம் மறைந்து இருந்தார். இந்த 18 வருஷம் இயேசு அவருடைய வாலிப பருவத்தை உலகத்துக்கு மறைத்து ஒரு மறைக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார். வாலிப பிள்ளைகளே, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையை உலகத்துக்கு மறைத்து இயேசுக்குள்ள மறைக்கப்பட்டவனாக வாழ வேண்டும். உலகத்துக்குள்ள ஜெய கொள்ள வேண்டும். ஆமேன். அடுத்து யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்ப்போம். ஆதியாகமம் 2 யோசேப்புக்கு 17 வயசுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே ஆதியாகமத்தில் 41 யோசேப்புக்கு 30 வயசுன்னு சொல்லுது. அந்த 30 வயசில் தான் அவர் திருமணம் நடந்தது. அப்போது 17 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் யோசேப்பு வாலிப பருவத்தில் என்ன பண்ணார்? யோசேப்பு வேலை செய்வதில் மிக சிறந்தவர். அவரோட வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை அயராது உழைத்து வந்தார். யோசேப்பு வாலிப பருவத்தில் ஒரு நாள் சோம்பேறியாக இருந்ததில்லை. அவர் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்திருந்து பின்பு அவர் சகோதரராக விற்கப்பட்டு போதிபார் வீட்டிலும் அதிகாரியாக வேலை செய்தான். பின்பு அங்கிருந்து சிறைச்சாலைக்கு சென்ற பின்பும் அநேகருக்கு விசாரிக்கும் பொறுப்பை பெற்றான். பின்பு கர்த்தருடைய திட்டம் வெளிப்பட்டு எகிப்துக்கே அதிகாரியாக மாறி எகிப்து தேசத்தை போஷிக்கும் பொறுப்பு அவனிடத்தில் வந்தது. ஆதலால் நம்மோட வாலிப பருவத்தில் சோம்பேறியாக இருக்காமல் உழைத்து நம் வாழ்க்கையில் உயர்வோம். ஆமேன். இப்போ நம்ம யோசேப்பின் வேலையை பார்த்தோம். அடுத்து வஸ்திரத்தை பார்க்கலாமா? அடுத்து யோசேப்பின் அநேக வஸ்திரங்கள் அவர் வாழ்க்கையில் இருந்தது. முதலாவது, யோசேப்பின் தகப்பன் அவருக்கு பல்வன அங்கியை கொடுத்தார். ஆதலால் பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்டார். பின்பு அடிமையின் வஸ்திரம், பின்பு சிறைச்சாலையின் வஸ்திரம், பின்பு அவர் ராஜாவால் அழைக்கப்படும் போது அவர் வஸ்திரத்தை மாற்றி வேறு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டுபட்டார். வஸ்திரம் யோசேப்பின் வாழ்க்கையில் பெரிய பங்காய் இருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, இந்த மோசமான காலத்தில் நம் வஸ்திரத்தை பற்றி மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்து யோசேப்பின் குழியை போடப்பட்டார். குழி என்பது நமது வாழ்க்கையில் ஒரு அனுபவம். மற்றவரால் நம்ம பகைக்கப்படலாம், துன்பப்படலாம். குழியில் அனுபவம். அடுத்து யோசேப்பின் தரிசனம். அவருடைய சிறு வயதில் கண்ட சொப்பனம் அவருடைய 30ஆம் வயதில் தான் நிறைவேறியது. யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் திட்டம் மாறாமல் நிறைவேறியது. நம்ம வாழ்க்கையில் தேவன் சொன்ன எல்லா வார்த்தையும் தவறாமல் நிறைவேறியது. ஆமீன். அடுத்தது, வேதத்தில் மரியாள் என்ற ஒரு கதாபாத்திரம் உள்ளது. மரியாள் தன்னுடைய வாலிப பருவத்தில் என்றும் பண்ணுங்க தெரியுமா? ஆம், மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தாங்க. இந்த மரியாள் எப்போதும் இயேசுவின் பாதத்தில் இருந்து தன்னுடைய வாலிப பருவத்தை காத்து கொண்டார்கள். தாமும் கரைப்படாமல் பாவத்தை சிக்காமல் பரலோகம் செல்ல இயேசுவின் பாதையை தெரிந்து கொள்வோம், நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். ஆமேன். கடைசியாக தன் வாழ்க்கையில் இருளை, அதாவது பாவத்தை தன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காத இளம் சுடரை பார்ப்போம். அவர்தான் தானியேல். தானியேல் என்ன பண்ணார்? தன் தேசத்தை விட்டு கைதியாக புற தேசத்திற்கு அடிமையாக அழைத்து செல்லப்பட்டார். அந்த தேசத்தில் கர்த்தருடைய திட்டத்தின்படி உயர்த்தப்பட்டு அரசர் மாளிகையில் வேலையில் அமர்ந்தார். ஆனால் தானியேல் ராஜாவின் போஜனத்தால் தன் வாழ்க்கையை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டார்.
தன்னால் அனுபவிக்கக்கூடிய எந்த காரியமானாலும் தேவன் பிரியப்படமாட்டார் என்று அறிந்ததால் அதை முற்றிலும் தவிர்த்து விடுவார். அது மாத்திரமா, சிங்கத்தின் வாயையே கட்டி போட்டவர் தான் நம்ம தானியேல். மிக பெரிய திட்டம் தானியேலின் வாழ்க்கையில் வரும் காலத்தில், அதாவது கடைசி காலத்தில் நடக்க போகும் ரகசியங்களை தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது என்ற வாக்குத்தத்தத்திற்கு சொந்தக்காரர் இந்த தானியேல். இந்த வாலிப காலத்தில் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் வரும் காலத்தை குறித்து வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். வரும் காலத்தில் இயேசுவுக்காய் நீ ஒளி வீசும் சுடர் நீ. வாலிபத்தில் இயேசுவுக்காய் சாதித்தவர்கள் அநேகர். இந்த கடைசி காலத்தில் இடம் சுடராய் இயேசுவுக்காய் ஒளி வீச இன்று உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா? ஆமீன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்ற வசனத்தின்படி நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்கள் வாழ்க்கையில் தீபமும் ஒளி வீசி ஒளியால் நாங்கள் பயணம் தொடர அர்ப்பணிக்கிறோம். நாம் யாவரும் எழும்பி பிரகாசிப்போம். ஆமேன். இப்போ ஒரு நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். இது சண்டே செமினார் இல்லை, ஆனால் சத்தியம் குறையாது. இது சண்டே கோரஸ் சாங் இல்லை, ஆனால் தாளம் தவறாது. இது பைபிள் கிளாஸ் இல்லை, ஆனால் வேத வசனம் ஒளிந்திருக்கும். இதில் ஒரு வில் இருக்கு, அதை நம்ம இழுக்க மாட்டோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்கள் மனசுக்குள்ள வீச போகிறோம். இது கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கருத்தாக இருக்கும். இன்றைக்கு நம்ம கதை அந்தைய கால இஸ்ரவேல் மட்டும் இல்லை, இந்த கால வாட்ஸ்அப் மக்கள் வரையும் தெரியும். அப்போ எல்லாரும் தயார் தானே? வில்லு தயாரு, தாளம் தயாரு. தேவனுடைய மகிமைக்காக வில்லு பாட்டு ஆரம்பம். நம்ம யார் எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாம எடுத்தோன்னே ஆன்றீங்க. அதாகப்பட்டது என்னவென்றால், இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற வேத பண்டிதர்கள், வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கிற நம் நெகேமியா பள்ளி குழுவினர்கள். இருங்க அப்படி ஒன்று இருக்கா? டேய் தம்பி, கொஞ்சம் அமைதியா இருடா. எங்க நீ வந்தா தானே தெரியும். நீ வந்தியாமா முதல்ல? சரி, நம்ம பள்ளி குழுவினர்கள் இப்போ வில்லு பாட்டு பாட போறாங்க. எல்லாரும் உற்சாகமா கேட்போம்பா. கேட்போமே. வந்தனோ 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 தேவாதி தேவனுக்கு வந்தனோ வந்தனோ கர்த்தருக்கு வந்தனோ வந்தனோ சதவன தேவனுக்கு வந்தனோ வந்தனோ இயேசு ராஜாவுக்கு வந்தனோ வந்தனோ. எங்க அழைப்புக்கு இணங்கி வந்திருக்கிற பாஸ்டருக்கு வந்தனோ வந்தனோ. எங்க அழைப்புக்கு இணைந்து வந்திருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்தனோ வந்தனோ. எங்க அழைப்புக்கு இணங்கி வந்துக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு வந்தனோ வந்தனோ. அப்புறம் நாங்க அழைக்காமலே வந்திருக்க ஹரிசண்ணாவுக்கு வந்தனோ வந்தனோ. ராஜேஷ் அண்ணாவுக்கு வந்தனோ வந்தனோ. அஜித் அண்ணாவுக்கு வந்தனோ வந்தனோ. மற்ற எல்லோருக்கும் நாங்கள் அழைக்காமலே வந்திருக்கிறவங்களுக்கு வந்தனோ வந்தனோ. இப்ப தெரியுதா நாங்க எதுக்கு உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கலன்னு? அக்கா, இப்போ வந்த எல்லாருக்கும் வந்தனம் சொல்லியாச்சு. ஆமா. இனிமே வர போறவங்களுக்கும் வந்தனம் சொல்லியாச்சு. ஆமா. இப்போ எதுக்கு இங்க இருந்து வந்திருக்கோம்? நம்ம சபை மக்களுக்கு சொல்ல கேட்போமா? கேட்போமே. அது முதல்ல சந்தோஷமான செய்தி சொல்லணுமா இல்ல துக்கமான செய்தி சொல்லணுமா? முதல்ல சந்தோஷமான செய்தியை சொல்லுங்க, அப்பதான் எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த சந்தோஷமான செய்திய பாட்டா பாடிடலாமா? பாடிடலாமே. வருகிறார் வருகிறார் தேவன் வருகிறார், வருகிறார் வருகிறார் தேவன் வருகிறார், வருகிறார் வருகிறார் தேவன் வருகிறார், வருகிறார் வருகிறார் வேகம் வருகிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாக நீதிபரன் இயேசு வருகிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாக
அடடா எவ்வளோ மகிழ்ச்சியான செய்தி. இப்போ மகிழ்ச்சியான செய்தி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த துக்கமான செய்தி சொல்லி. How do I tell you? போன வருஷம் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? போன வருஷமா? ஆமாம், போன வருஷம்தான். நல்லா போன ஞாயிற்றுக்கிழமையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. வந்துச்சு. அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் என்ன, பேம்ப்லெட் என்ன, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன, இதுல குரூப்ல வாய்ஸ் மெசேஜ் என்ன, சர்ச்சுக்கு வந்தோமா போனோமான்னு இருந்த எங்களை வாங்கோன்னு கூப்பிட்டு போதும்னு நடத்தி அப்புறம் என்ன கதை? வீட்டுக்கு போற நேரத்துல காஃபி கொடுத்து உட்கார வச்சு. ரொம்ப முக்கியம். அப்படி என்னதான் நடந்துச்சு? எங்கேயோ இருந்து ஒருத்தவரை கூட்டின்னு வந்து அவரை பகல்னு பார்க்காம பேச வச்சு சண்டே ஸ்கூலை கட் பண்ணி முக்கியமா எங்களோட நேமியா பைபிள் ஸ்கூலை கட் பண்ணி சண்டே கிளாஸ் பசங்களுக்கு வாங்கின ஸ்நாக்ஸை எப்படா காலி பண்றதுன்னு தெரியாம சாயந்தரம் இருந்த ஜனங்களுக்கு கொடுத்தமிச்சு 2030 சென்டர் பாயிண்டா வச்சு என்னமோ +3 -3 பேசி பயமுத்தி பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவர்கிட்ட 45 நிமிஷம் கடன் வாங்கி எவா அன்னைக்கு நாளே போச்சுடா. அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் அவர் என்னதான் சொன்னாரு? என்ன சொன்னாரா? அத பாட்டா பாடிடலாமா? பாடிடலாமே. வருகிறார் இயேசு ராஜாதி ராஜாவாக வருகிறார். இயேசு தேவாதி தேவனாக வருகிறார். ஐயோ, ஏசப்பா வராரா? எப்போ வராரு? ஆமா, கத்தரின் காலத்தின்படி 2030 தான் சென்ட்ரம் பாயிண்ட். இது +3 இருக்கலாம், -3 இருக்கலாம். -3னா இன்னும் 4 வருஷம் தான் இருக்கா? அப்போ இன்னும் 4 வருஷத்துல அப்போ -3னா 2027 ஏசப்பா வந்துருவாரா? ஆமா பாஸ்டர் கூட அதை தான் சொன்னாரு. அப்போ ஏசப்பா கூட போனா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? உண்மையாக வாழ்ந்திடுவாயா, உள்ளத்தோடு தேடிடுவாயா, உண்மையாக வாழ்ந்திடுவாயா, உள்ளத்தோடு தேடிடுவாயா. வருகிறார் இயேசு ராஜாதி ராஜாவாக வருகிறார். இயேசு ராஜாதி ராஜாவாக வருகிறார். அப்படியா? நம்ம உண்மையா வாழணும்னா என்ன பண்ணணும்? உண்மையா வாழணும்னா ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். நிறுத்துங்க. எதுக்கு பைபிள்? அதான் ஃபோன்லேயே இருக்குல்ல எல்லாம். ஆஹா, நீங்க போன்ல பைபிள் தான் படிக்கிறீங்களா? ஃபுல்லா ரீல்ஸ் தானே பாக்குறீங்க. இன்ஸ்டாகிராம் ரீலு உலக சத்தம் அதுக்குள்ள கேக்குதா தேவ சத்தம். இன்ஸ்டாகிராம் ரீலு உலக சத்தம் அதுக்குள்ள கேக்குதா தேவ சத்தம். இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு நம்ம என்ன போடுறோம்? லைக்கு. நம்ம லைக்காக வாழாம லைட்டுக்காக வாழணும். என்னது லைட்டா? சீரியல் லைட்டா, இல்லை எல்இடி லைட்டா, இல்லை பெட்ரோமேக்ஸ் லைட்டா? ரிங் லைட்டு. அது இல்லம்மா, கிறிஸ்துவர்கள் எல்லாருக்குமே லைட்டுனா ஏசப்பா தான். வேதமே வெளிச்சம். வேதத்தை டெய்லி படிக்கணும், பரிசுத்தமா வாழணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அப்பதான் பரலோகம், இல்லைன்னா நரலோகம். அது நரகமா? ஐயோ நரகம் தெரியுதே, அதே குழந்தை விட்டு நெருப்பு எரியுதே. ஐயோ நரகம் தெரியுதே, அதே குழந்தை விட்டு நெருப்பு எரியுதே. ஐயோ தேவ கோபம் மீற முன்னே மனச மாத்த பாரு. தேவ கோபம் மீற முன்னே மனச மாத்த பாரு. அந்த நரக காட்சி பாரு. ஐயோ நரகம் தெரியுதே. அப்போ நரகம் போகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம சாத்தனோட இடையில மாட்டாம இருக்கணும். அப்போ என்னக்கா, சாத்தானின் இடலை தாண்டி தான் மோட்சம் போக முடியுமா? இடல்னா என்னது? நம்மள பரிசுத்தமா வாழ விடாம தடுக்கிறது எல்லாமே இடரல் தான்.
இதில் முக்கியமாக ஃபோன் தான். இந்த ஃபோனை நம்ம வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய இடரல், கெட்ட சுபாவங்கள், தவறான நட்பு, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதனால தான் கெட்ட பழக்கத்தை விட்டு மாறணும். நம்ம என்னது மாறணுமா? ஆமாம், மாறணும். மாறணும் 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 நம்ம போகணும் 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 மாறணும் 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 நம்ம போகணும் 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 மாறணும் 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 நம்ம போகணும் போகணும் போகணும். ஏசப்பாவோட வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான இந்த தலைமுறைக்கு ஏசப்பா வந்து நம்ம உருவாக்கணும். இதுதான் நம்மளோட முக்கியமான தரிசனம். ஆமாம், இதுதான் நம்ம தரிசனம். மணவாளன் கிறிஸ்து வருகின்றாரே, மணவாளன் சந்திக்க ஆயத்தமானா. மணவாளன் கிறிஸ்து வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தமானா. என் பிரியமே நீருபதி எழுந்து வா, என் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீருபதி எழுந்து வா, என் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தமானா. ஆயத்தமானா ஆயத்தமானா ஆயத்தமானா. ஏசப்பாவுடைய வருகைக்கு நீங்க ஆயத்தமாகுங்க, மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துங்க. இத்துடன் உங்களிடம் விடைபெறுகிறது நெகேமியா பைபிள் ஸ்கூல். சாரி, சமையல் டீமுக்கு வந்துடும் சொல்ல. சமையல் டீமுக்கு மீது போட எங்களுக்கு பேக் பண்ணி தர உங்களுக்கும் எங்களோட பெரிய வந்தனம். மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியின் கடைசிக்காக வந்துட்டோம். ஓட் ஆஃப் தேங்க்ஸுக்கு நம்ம அக்காவை அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தரால் ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானது என்ற வசனத்தின்படி இன்று நடந்த எல்லா காரியங்களையும் ஆச்சரியமாய் நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் மிகவும் கவனத்தோடும் பொறுமையோடும் இருந்து உங்கள் நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட பெற்றோர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனை நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய எல்லா விதமான ஒத்துழைப்புக்கும் என்னுடைய நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எல்லா டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ்க்கு. ஏன்னா நான் வந்து எந்த பேரண்ட்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து லவ் ஃபீஸ்ட் செய்கிறதுக்கு நான் சொல்லலை. எல்லா பிள்ளைங்ககிட்ட தான் சொல்லி அனுப்பினேன். ஆனால் யாருமே வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை. எல்லாரும் நீங்கள் கொடுத்த உங்களுடைய நல்ல சப்போர்ட்டுக்காக நான் முதல்ல உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ரெண்டாவது, அழைப்பை பெற்று நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, அதற்காக இயேசுவின் நாமத்தினால உங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னுமா எல்லா வாலிப பிள்ளைகள், சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக பெற்றோராக நீங்கள் ஜெபிக்கணும். இது வந்து இந்த காலம் ஒரு சாதாரண காலம் கிடையாது. நீங்கள் இருந்தது போல் நாங்கள் இருந்தது போல் இல்லை. இதுக்கப்புறம் அநேக சவால்கள் வாலிப பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறது. கேட்ட சாட்சிகள் போல் நீங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். இன்னுமா தெய்வ நோக்கம், தெய்வ திட்டம் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக நிறைவேற எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமீன். இப்போ கடைசி ப்ரேயருக்காக நம்ம ஊழியக்காரங்களை முன்பாக அழைக்கிறோம். ஜெபா சோனி, எஸ்டர், பிரிசில்லா, ஷைனி,
ரூபன், மெல்வின், ப்ரோக்ராமில் யார் யாருக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்தது ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய காரியம் ஷார்ப் 8 o'clock முடிச்சிடலாம். ஒரு சில சாட்சி பிடிச்சிருக்கோம், ஒரு சில வர்ஷிப் பிடிச்சிருக்கோம், ஒரு சில வில்லுப்பாட்டு பிடிச்சிருக்கோம். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கூட சொல்லலாம். சாட்சி என்னை ரொம்ப தொட்டுச்சு, வர்ஷிப் என்னை தொட்டுச்சு, ஏன்னா பிள்ளைங்க நல்லா வாசித்தாங்க. நம்ம பிள்ளைங்க இந்த வெரி ஃபஸ்ட்டு டைம் அவங்க சபையில் வாசித்துருக்காங்க இல்லையா? நம்ம யாரையும் ஆராய்ச்சி பண்ணலை, உங்களை எது தொட்டுச்சு நீங்கள் அப்போ பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணணும் இல்லையா? சொல்லுங்கள், பேரண்ட்ஸ் சொல்லலாம். வர்ஷிப் அந்த பிள்ளை சொல்ல எழுதுன்னு சொல்கிறேன். வர்ஷிப் உங்களுக்கு டச்சிங்காக இருந்ததா? குட், உட்காரு. அப்படி ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். செமினார் செக்ஷன் அதில் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தராக ஒன்று சொன்னாங்க. ஓகே, குட். அதுக்கப்புறம் உட்கார்ந்து கூட சொல்லலாம். சாட்சி, குட். நீங்கள் தான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே, சொல்லுங்கள். பிரதர் சைட் சொல்லுங்கள், பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லுங்கள். நல்லா கவனிங்க ப்ளீஸ். நெருக்கமாக இல்லாமல் விடுதலையாக வெளியில் வாங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம என்கரேஜ் பண்ணும்போது தான் அவங்க அடுத்த செக்ஷனுக்குலாம் வருவாங்க. உங்களுக்கு இருதயத்தில் என்ன தொட்டுச்சு? ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் பிள்ளைங்க அவங்களா 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எது தொடப்பட்டதுன்றதை நீங்கள் சொல்லும் போது பிள்ளைங்க அது அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இவங்களே சொல்லக்கூடாது. பைபிள் புடிச்சு அப்பா ஓகே, அவங்க வந்து நிறைய டைம் ஆகிட போகுதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி. ஆமாம், அதில் வாட்ஸ்அப் என்ன, மெசேஜ் என்ன, குமார் பிரதர் என்ன, வாய்ஸ் மெசேஜ் என்ன, கடைசியாக அதில் என்ன போட்டு வெட்டியிருக்காங்கன்றதான் உண்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஓகே, வில்லு பாட்டு பிரதர் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துனது. ஓகே, குட். ஒவ்வொருக்கும் ஒன்று பிடிக்கும். சொல்லுங்க, உங்களுடைய நேரம் இன்னும் 2 minutes. சகோதரங்க சொல்லாமே, சகோதரிமாருங்க முன்னாடி என்னையா பிள்ளைங்க நல்லா வாசிச்சாங்களாம்ப்பா. வின்சென்ட் பிரதருக்கு ஒரு வந்தனம், ஒரு வந்தனம். 3 பேர் சேர்ந்து சொல்லுங்கடா. பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணணும் இல்லையா? வாசித்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் திரும்பி கேட்கணும், உங்களுக்கு எது பிரதர் பிடிச்சது? என் உள்ளத்தில் உள்ளது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சோத்திரம். எல்லாமே எனக்கு பிடிச்சது தான். சிஸ்டர் எல்சா சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா தான் இருந்தது. இதில் எனக்கு என்ன இந்த வானவில் பாட்டு என்னை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. லிட்டரலாக அந்த பாட்டு பாடும்போது என் கண்ணில் தண்ணி வந்தது. ஏன்னா நாம் கர்த்தருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. எல்லாரும் அந்த பாட்டை பாடி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வானவில்லை அழகாய் படைத்தவர், ஆமென், எனக்காக மரித்தார். அந்த பாட்டு நம்ம வைலட் ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம அந்த சிபிஎஃப்ல அந்த பாட்டு நினைக்கிறேன். சிபிஎஃப் அந்த சிலபஸ், அது எஃப்ஜிவிபிஎஸ் கிடையாது. ஆனால் அந்த பாட்டு பாடும் போதெல்லாம் ஒரு நல்ல தேவ பிரசன்னம். அல்லேலூயா.
அல்லேலூயா. நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க, பிள்ளைங்க நல்லா வாசித்தாங்க, சாட்சி கூட ரொம்ப தொடப்பட்டது, வில்லு பாட்டு எல்லாம் நல்லா இருந்தது. எனக்கு இந்த வர்ஷிப் டைமில் பிள்ளைங்க அதை மறுபடியும் மீட்டாரே மீட்டாரேன்னு பாடுவாங்கன்னு நினச்சேன். அவங்க டைம் இல்லாமல் அதோடு நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மீட்டாரேன்னு பாட போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஜனத்தை மீட்கும் வருஷம் வந்தது. ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டு கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று சசி முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, தம்பி வாங்க. ஊழியக்காரங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாட போகிறோம். இது எல்லாரும் சண்டே ஸ்கூல் பாட்டு தான். இது ஒன்லி கோரஸ். எல்லாரும் நல்லா ஃபீல் பண்ணி பாடியே முடிச்சிருவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தரை மீட்டாரு சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்டார் இனி வரும் நாட்களில் என்னை மீட்டுக் கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாரும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான். வானவில்லை அழகாய் படைத்தாரே, விண்மீன்களை அழகாய் படைத்தாரே, வெளி வெளி மேகங்களை படைத்தாரே, வானில் பறவைகளை படைத்தாரே, வானவில்லை அழகாய் படைத்திட்டவர் எனக்காக மரித்தாரே, அந்த சிலுவை மரத்தினிலே மீட்டாரே, அவர் ரத்தத்தாலே நேசித்தாரே, இயேசு உன்னை தானே. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டலாமா? முதல்ல பிஜிஎம் போடுப்பா. மீட்டாரே அவரின் ரத்தத்தாலே நேசிக்கிறாரே, எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு உன்னை தானே. மீட்டாரே அவரின் ரத்தத்தாலே நேசிக்கிறாரே, இயேசு உன்னை தானே. மீட்டாரே அவரின் ரத்தத்தாலே நேசிக்கிறாரே, இயேசு உன்னை தானே. வானவில்லை அழகாய் படைத்தாரே, வானவில்லை அழகாய் படைத்தாரே, வெள்ளி வெள்ளி அழகாய் படைத்தாரே, வெள்ளி வெள்ளி மேகங்களை படைத்தாரே, வானில் பறவைகள் படைத்தார். வானவில்லை அழகாய் படைத்தார், வானவில்லை அழகாய் படைத்தாரே, மீன்கள் அழகாய் படைத்தார். கரங்களை தட்டி எல்லாரும் வெள்ளி மேகங்களை படைத்தாரே, வானில் பறவைகள் படைத்தார். வானவில்லை வானவில்லை அழகாய் படைத்திட்டவர் எனக்காய் மரித்தாரே, வானவில்லை அழகாய் படைத்திட்டவர் எனக்காய் மரித்தாரே, அந்த சிலுவை மரத்தில்
மீட்டாரே மீட்டாரே அவரின் இரத்தத்தாரே ஆவில நிரம்பி நேசிக்கிறாரே எல்லாரும் இந்த பிள்ளைகளுக்கு நேராய் கரங்களை உயர்த்தி எல்லா பிள்ளைகளை மீட்டெடுக்கணும் மீட்டாரே அவரின் இரத்தத்தாலே நேசிக்கிறாரே இயேசு உன்னை தாரே வானவில்லை அழகாய் படைத்திட்டவர் எனக்காய் மரித்தாரே 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 அந்த சிலுவை வரத்தினிலே மீட்டாரே அவரின் இரத்தத்தாலே நேசிக்கிறாரே இயேசு உன்னை தாரே மீட்டாரே அவரின் இரத்தத்தாலே நேசிக்கிறாரே இயேசு உன்னை தாரே Glory Lord. Shabaradaramanandaradiyas. Divaradaramadiyaramanashandaradiyas. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் குறித்ததானே அவருடைய அநாதி நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக எல்லாம் வந்திருக்கிற பேரண்ட்ஸ் சகோதர சகோதரிகள் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை அதின் காலத்தில் நேர்த்தியாய் அழகாய் செய்கிற தேவன். ஓ ரமண சதரமணதரா நான் பாடி மகிழ்ந்திடுவே இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. இந்த மாலை வேளையிலே தேவன் பிள்ளைகள் மூலமாக நமக்கு தந்த நல்ல தேவ சமூகத்துக்காக நல்ல ப்ரோக்ராமுக்காக நன்றியோடு கரங்களை உயர்த்தி எல்லா கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.
எல்லா மகிமையும் கனமும் துதியும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நல்ல தகப்பனே, இந்த நல்ல இரவு நேரத்துக்காக நாங்களும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் உமக்காக எழுந்து ஆண்டவரே ப்ரோக்ராம் பண்ணும்படி, வாசிக்கும்படி, பாடும்படி, ஆராதனை நடத்தும்படி, ஆண்டவரே அந்த ப்ரோக்ராமை தொகுத்து வழங்கும்படி நீ பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த எல்லா பிள்ளைகள் மீது பரிசுத்தம் உள்ள ரத்தம் ஒவ்வொரு மீதும் தெளிக்கப்படும்படியாய், பாதுகாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சத்துருவின் எல்லா விதமான வலைகளுக்கும் தந்திரங்களுக்கும் எல்லா பிள்ளைகளின் விலக்கி கர்த்தர் காப்பாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாலிபன் பலவான் கையில் இருக்கிற அம்புக்கு ஏற்றவானவனா என்று சொல்கிறது போல கரத்தின் பிள்ளைகளை நீர் வைத்து பாவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் மூலமாய் வந்த எல்லா கனம், மகிமை, பெயர், புகழ், மாட்சிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வாசித்த பிள்ளைங்களை, பாடின பிள்ளைங்களை, ஆண்டவரே ப்ரோக்ராம் பண்ண பிள்ளைங்களை, இதில் ஒன்னொன்று காரியத்தை செய்த எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். இன்னும் பிள்ளைகளை கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்துடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியவானில் வெளிப்படும் நல்ல நாள் மட்டும் இருந்து நம்மை நடத்துவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.